நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. சாரி. சத்தியமா நான் உன் குழந்தைய திருட வரல. என்னை எதுக்காக கண்ணத்தில் அடிச்ச? நான் உன்னை அவ்வளவு சுலபமா மன்னிச்சிடுவேன்னு நினைக்காத. நீயும் ரிச்சர்டும் சேர்ந்து என் புருஷன் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தணும்னு பாத்தீங்க. நான் புள்ள தாச்சி பொண்ணுன்னு கூட பார்க்காம, என் மேல கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் காட்டாம, காசு காசுன்னு கேட்டு என்ன கதற வச்சிங்க. என்ன ஒரு திருடி ஆக்குனீங்க. இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். நான் நல்லவளா திருந்திட்டேன்னு சொன்னா நீ நம்ப மாட்ட. ஒரு காலத்துல நீ என்னை விட அதிகமா ஆட்டம் போட்டவன் தானே. ஆள் மாறாட்டம் பண்ணது, குடும்பத்துக்கு எடுத்தது, அந்த இளவரசி வாழ்க்கையில புகுந்து அவளை ஜெயில் வரைக்கும் அனுப்பினது, அவ குழந்தைய கடத்தி சுப்பிரமணிய பைத்தியமா அலைய விட்டது, கார்த்திகை இளவரசிக்கு எதிராக தூண்டி விட்டது. நீ செஞ்ச பாவத்தோட லிஸ்ட் எழுதினா இந்த பால்கனியிலிருந்து அந்த பங்களா வரைக்கும் நீண்டுட்டே போகும். அந்த கேட்டை தாண்டி ரோடு வரைக்கும் கூட போகும். ஆனா நீ இப்ப திருந்தல பூஜா. உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? அவங்கவுங்க செஞ்ச பாவம்தான் அவங்கவுங்கள தண்டிக்குது. மோகன் சர்மா செஞ்ச பாவம்தான் அவங்க புள்ளிய கொன்னுடுச்சுன்னு தமிழரசி மேடம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் சொல்றேன், நீ செஞ்ச பாவம்தான் உன் புருஷனை கொன்னுருச்சு. உன் புள்ளைய நான் கடத்திட்டேன்னு சொல்லி என்னை கண்ணத்துல அடிச்சுட்ட. ஞாபகப்படுத்தி பாரு. இளவரசி குழந்தைய கடத்தினியே, அந்த கடத்தலுக்கு என்னையும் யூஸ் பண்ணியே. அந்த பாவத்தை எங்க போய் கரைக்க போற? உனக்கு இப்ப வலிச்சுது, இளவரசிக்கு அப்போ இனிச்சுதா? அவளும் இதே மாதிரி தானே துடிச்சிருப்பா, சாப விட்டுருப்பால. உன்னால புருஷனு பொண்டாட்டி பிரிஞ்சாங்களே, 2 பேரும் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. ஒருத்தர் மோத விட்டு அந்த நெருப்புல குளிர் காஞ்சியே. இன்னைக்கு நீ நல்லவள ஆயிட்டுன்னு உனக்கு நீயே சர்டிபிகேட் கொடுக்க உனக்கு என்னடி தகுதி இருக்கு? நியாயமா நீ ஜெயில இருக்க வேண்டியவ, சட்டத்தை ஏமாத்தி அலையறவ. என்ன திட்டுறதுக்கோ அடிக்கிறதுக்கோ, என் மேல உன் நிழல் படுறதுக்கோ எந்த தகுதியும் இல்ல. நீ செஞ்ச பாவம்லாம் உன் குழந்தைய என்ன பண்ண போது நீயே பாரு. என்ன தமிழரசி மடங்கிட்ட போட்டு கொடுக்கணும்னு நினைக்காத. என்னை வாழ விடலன்னா சத்தியமா சொல்ற, நான் உன்னை வாழ விட மாட்டேன் பூஜா. ஒரு குருடன் நொண்டிய தூக்கிட்டு போனா 2 பேர் எவ்வளவு தூரம் வேணா போலாம். ஒரு நொண்டி குருடனை தூக்கிட்டு போனா 2 பேரும் எங்கேயும் போகாம நாசமா போக வேண்டியதா. நீ இந்த வீட்ல என்ன அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தா நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். இல்லைன்னா நம்ம 2 பேரும் நரகத்துக்கு போவோம். நம்ம நல்லா இருக்குது நாசமா போறதும் உன் கையில தான் இருக்கு. நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்கோ. நீ எனக்கு கன்னத்தில் அடிச்ச, நான் உன்னை திருப்பி அடிச்சுட்டேன். அந்த திருப்தியோட தூங்க போறேன். குட் நைட். ஹலோ, சாரிம்மா, நல்லா தூங்கிட்டு இருந்தேன், அதான் ஃபோன் எடுக்க முடியல. ஹலோ தமிழரசி, தமிழரசி. ஹலோ, என்னம்மா, என்னாச்சு? குழந்தைக்கு ஏதாவது? பூஜாவை காணுங்க, குழந்தைய காணும். வாட்? குழந்தைய தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. என்ன சொல்ற? எப்போ? எப்படி? குழந்தைய ஜூலி கடத்திட்டான்னு அனாவசியமா அவன் மேல பழிய போட்டு ஜூலியோட சண்டை போட்டான். நேத்து ராத்திரி அதுக்காக நான் அவள்கிட்ட கோச்சுக்கிட்டேன். இன்னைக்கு காலையில பார்த்தா அவளையும் காணும், குழந்தையும் காணும். நான் குழந்தையோட போறேன், என்ன தேடாதீங்கன்னு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு போயிட்டா. What do you say?
பூஜாவா அப்படி பண்ணா? ஆமாங்க. என்னால நம்ப முடியலையே. எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேங்க, காணுங்க. மோகன் அவசரத்துல அவ ஏதாவது தப்பா முடிவு எடுத்துருவானு பயமா இருக்கு. தப்பான முடிவெல்லாம் எடுக்க மாட்டா. என்ன குழந்தையோட போயிருக்கா. நீ ஒரு வேலை பண்ண, எல்லா இடத்துலயும் மறுபடியும் தேடிப்பாரு. முடிஞ்சா என் வீட்டுக்கும் போய் பாரு. மோகன், நாம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாமா? ஆஹா, ஒன்றும் வேண்டாம். நான் இங்க வந்து வேலை முடிஞ்சது, அமுதாவையும் சேர்த்து விட்டேன். எனக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடு. நான் உடனே ஃப்ளைட்டு பிடிச்சி வந்துடுறேன். சரியா? ஓகே, டேக் கேர். தேங்க்யூ. பூஜா அம்மா, நேத்து ராத்திரி மொட்டை மாடியில பூஜாவும் ஜூலியும் தம்மா நின்று பேசிட்டு இருந்தாங்க. என்னது? பூஜாவும் ஜூலியும் பேசிட்டு இருந்தாங்களா? ஆமாம்மா. ஜூலி, ஜூலி, கூப்பிட்டீங்களா மேடம்? நேத்து ராத்திரி நீயும் பூஜாவும் மொட்டை மாடியில பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா மேடம். நீ என்ன சொன்ன? உண்மையா சொன்னேன். உண்மை என்ன உண்மை? அது வந்து குழந்தைய கடத்ததுக்காக நான் இங்க வந்து தங்கல அப்படிங்கிற உண்மையா சொன்னேன். அவகிட்ட நான் சாரியும் கேட்டுட்டேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதான் மேடம். வேற எதுவும் பேசல? இல்ல மேடம். போ. அக்கா, மார்க்கெட் வரைக்கும் போகணும், வரியா? அக்கா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? அந்த மகா என் வீடு தேடி வந்து என் புருஷனை 10 கோடி ரூபாய்க்கு விலை பேசுனதை நினைச்சா என் நெஞ்சு அப்படியே நெருப்பா கொதிக்குது. மாமா எங்க? ஆபீஸ் போயிருக்காரு. எந்த ஆபீஸ்? இது என்ன கேள்வி? அந்த மகாவோட ஆபீஸ்க்கு தான். நீ என்ன முட்டாளாக்கா? அவ வந்து உன்னை இவ்ளோ கேவலமா பேசிட்டு போயிருக்கா. அதுக்கப்புறமுமா மாமாவை நீ அங்க அனுப்புன? நேத்தே அந்த வேலையை தலைமுழுக்க சொல்ல வேண்டியதானே? அது இல்ல. என்ன நொல்ல? நேத்து நீ மாமா கிட்ட நடந்ததை பத்தி சொன்னியா இல்லையா? அத கேட்டதுக்கு அப்புறமும் மாமா மானங்கிட்ட இந்த வேலைக்கு போயிருக்காரா? லீலா, மகா இங்க வந்ததோ இல்ல என்கிட்ட பேசினதையோ நான் எதுவும் அவர்கிட்ட சொல்லல. ஏ, உனக்கு என்னதான் ஆச்சு? உனக்கு வெக்கம், மானம், ரோஷம் எதுவுமே கிடையாதா? இல்ல லீலா, அந்த மகாவும் அவ இங்க வந்து பேசினது எதையும் அவர்கிட்ட சொல்லல. நானும் அவர்கிட்ட நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன். அவருக்கு இதை பத்தி எதுவுமே தெரியல. அதான் நானும் விட்டுட்டேன். தப்பு பண்ணவ அவ. அவ எப்படி மாமா கிட்ட போய் நான் உங்களை விலை பேசினேன்னு சொல்லுவா? அவரு ஓம் புருஷன்கா, நீ தான் சொல்லணும். அது இல்ல லீலா, அவர் மேல நான் தப்பா சந்தேகப்பட்டு இந்த விஷயத்தை பத்தி நான் ஏதாவது தப்பா கேட்டு அவர் எந்த தப்புமே செய்யலன்னு வச்சுக்கேன், நாளைக்கு அவர் முகத்துல என்னால முழிக்க முடியாது. அதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்தை பத்தி அவர்கிட்ட பேசுறதே எனக்கு அசிங்கமாவும் அவமானமாவும் இருக்கு. என்னை எப்படி பேச சொல்ற? இத பார், இந்த பிரச்சனை காயமாயி ரணமாயி இப்ப பழுத்து போய் கிடக்குது. அது பளபளப்பா இருக்குதேன்னு நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா நீ? அத வெட்டி வீசி எரிக்கா. எரியலன்னா உன் வாழ்க்கைக்கு தான் ஆபத்தாகும். நீ ஏன் மாமா கிட்ட நேத்தே சொல்லல? பெரிய தப்பு பண்ணிட்டக்கா. ஐயோ கடவுளே, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் இங்க இருந்திருக்கணும். அவளை உண்டிலன்னு பண்ணிருப்பேன். நான் நேத்தே அவரை உண்டிலன்னு பண்ணிட்டேன். கிழிச்ச. இந்த வீடு அவளுதுன்னு கூசாம சொல்லிட்டா. உன் புருஷன் அவளுக்குன்னு பட்டா போட்டு வாங்கிட்டா. அதுக்கப்புறமும் அவகிட்ட நீ மறுபடியும் வேலைக்கு அனுப்பியிருக்கனா உன்ன மாதிரி முட்டாள் இந்த உலகத்துல வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னும் எதுக்காக நீ காத்துட்டு இருக்க? என்ன நடக்கணும்னு காத்துட்டு இருக்க? முதல்ல இந்த நிமிஷமே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு நீ ஏன் வீட்டுக்கு வந்திருக்கணும்? ஷோ லீலா, நான் தான் நேத்து தமிழரசி மேடம் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருக்கேனே. அவங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுத்தேன். மகா கிட்ட பேசிட்டு அவங்களும் சொல்றேன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க கிடக்குறாங்க. அவங்க பேச்ச மகா கேட்டிருந்தா இந்நேரம் அவங்களே உனக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சந்தோஷமா சொல்லிருப்பாங்க. அவ அவங்களுக்கும் பெப்ப, அவங்க அப்பனுக்கும் பெப்பன்னு சொல்லிருப்பா. அதான் அந்த வக்கீலம்மா உன்னை பார்க்காம ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இங்க பாருக்கா, இனிமேலும் அந்த அம்மாக்காக நீ காத்துட்டு இருக்கிறது சுத்த வேஸ்ட்.
என் உடம்பு பதறுது, ரத்தம் துடிக்குது. உனக்கு கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லையா? நியாயமா நீதாங்க கத்தணும், நான் கத்திட்டு இருக்கேன் உனக்கு பதிலா. அவ மட்டும் என் வீட்டு படியேறி என் புருஷனை கேட்டிருந்தான்னு வையே, அவளை அங்கேயே புடிச்சு அருவாமனையால துண்டு துண்டா வெட்டி போட்டிருந்திருப்பேன். நீ இங்க அவளுக்கு வெத்தலை பாக்கு வச்சு எஸ் மகா, ப்ளீஸ் மகா, நோ மகா, ஓகே மகான்னு உபசரணை பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு ஒரு கதை தெரியுமா? கரையை விட்டு ரொம்ப தூரம் நடந்து போற கடல் நண்டு கடைசியில குழம்பு சட்டியில தான் கொதிக்கும்னு சொல்லி ஒரு விதி இருக்கு. அந்த மகா சாவு இனிமே ஏன் கையில தான். நீ முதல்ல எந்திரிக்கா. நீ இப்பவே மாமா ஆபீஸ்க்கு போற. அவர் சட்டைய புடிச்சு உரிமையா எல்லாரும் பாக்குற மாதிரி அந்த ஆபீஸ்ல இருந்து நீ இழுத்துட்டு வாக்கா. அத அந்த மகா பாக்கணும். வரும்போது சும்மா வராத. இனிமே என் புருஷன் உன் ஆபீஸ்க்கு வர மாட்டாரு, நீயும் என் வீட்டுக்கு வராதன்னு சொல்லு. அப்படி வந்தா திரும்பி போக கால் இருக்காது, காலை உடைச்சு போட்டுருவேன்னு சொல்லு. எந்திரி முதல்ல, எந்திரின்னு சொல்றேன்ல. ஏன் அவ ஆபீஸ்க்கு போய் எப்படி கலாட்டா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? அவ உன் வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணல. அவளுக்கு இருக்கிற துணிச்சலும் தைரியமும் உனக்கு இல்லையா? அந்த ஆபீஸ் மொத்தமும் ஒரு சதிகார கும்பல உனக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்குக்கா. நீ போய் அங்க கலாட்டா பண்ணு. ஒவ்வொருத்தரையும் நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேளு. போ, கிளம்பு போ. நீ சொல்றதும் கரெக்ட் தான் லீலா. ஆக்சுவலா தமிழரசி மேடம்காக தான் நான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க சைட்ல இருந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்னு நினைச்சேன். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த முடிவுமே வரல. இதுக்கு மேல நான் பொறுமையா இருந்து பிரயோஜனமே இல்லை. நான் போறேன், போயிட்டு அவரை கையோடு கூட்டிட்டு வரேன். இனிமே அவர் அங்க வேலையே செய்ய வேண்டாம். ராஜலட்சுமி உள்ள இருக்கா, கொஞ்சம் பாத்துக்கோ. நான் குழந்தைய பாத்துக்கிறேன். நீ போயிட்டு மாமாவோட வா, மானத்தோட வா. முடிஞ்சா உன் புருஷனை விலை பேசின அந்த மகாவோட நாக்க வெட்டி எடுத்துட்டு வா. போ, கிளம்பு போக்கா. போங்கறல. சார், நடந்தது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். பூஜாவோட குழந்தைய சும்மா விளையாட்டு காட்டு தான் நான் வாசல்ல வச்சுட்டு இருந்தேன். ஆனா பூஜாவோட குழந்தைய நான் கடத்திட்டேன்னு சொல்லி என்னை அடிச்சுட்டா. அன்னைக்கு நைட்டே அவர் ரூம்ல போய் நான் சாரி சொல்லிட்டேன். ஆனா காலையில பார்த்தா அவளை காணோம். எனக்கு ஒண்ணுமே புரியல சார். ஜூலி மேடம், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமா? சொல்லுங்க மேடம். எனக்கு கொஞ்சம் நெஞ்செரிச்சலா இருக்கு. பக்கத்துல கடையில போய் ஏதாவது சோடா அப்படி ஏதாவது இந்த நெஞ்செரிச்சலை ஹேண்டில் பண்ற மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வாமா. நான் போய் வாங்கிட்டு வரேனே. நான் உங்ககிட்ட சொன்னேனா? ப்ளீஸ் மா, ப்ளீஸ் கொஞ்சம் போய் வாங்கிட்டு வாமா. சரி மேடம். காரணத்தோட தானே நான் அவளை வெளியே அனுப்புறேன். புரிஞ்சுக்க வேண்டாம். செல்வத்துக்கிட்ட சொல்ல மாட்டேனா? எனக்கு தெரியாதா? சாரிமா. என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எல்லாம் உங்களால வந்த தலைவலி. அந்த ஜூலியை கட்டிக்கிட்டு என்னத்துக்கு அழறீங்க? அவன் உங்களுக்கு சொந்தமா பந்தமா? அவளை பார்த்தா ஒரு அனாதை மாதிரியா தெரியுது? ஊரே எடுத்து வளர்த்த மாதிரி தெரியுது. என்ன சொல்ற? நேத்து நைட்டு இவளுக்கும் பூஜாக்கும் பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் பூஜா குழந்தை எடுத்துக்கிட்டு காணாம போயிருக்கு. பூஜா காணாம போனதுக்கும் ஜூலிக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நான் சொல்றேன். Are you sure? Damn sure. இவளுக்கு ஏதோ பூஜா பத்தின விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்போ கேட்க வேண்டியதானே? கேட்டனே. கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னா? உண்மையை சொன்னேன்னா. எந்த உண்மைய? யாருக்கு தெரியும்? இந்த பாருங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஜூலி நல்லவன் நீங்க நிச்சயம் நம்புறீங்களா? இல்ல அவ ஆக்டிவிட்டீஸ்ல அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா? என்ன தோணுது உங்களுக்கு? சொல்லுங்க. ஜூலி நல்லவளா கெட்டவளா, இல்ல பூஜா காணாம போனதுக்கு அவளோட பங்கு இருக்கான்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல புருவாயிடும். எப்படி? நீ வலுக்கட்டாயமா அவளை சோடா வாங்கறதுக்கு அனுப்பிச்சதுலேருந்தே நாம அவளை சந்தேகப்பட்டு இருக்கோன்றத அவ கண்டுபிடிச்சிருப்பா. ஒருவேளை ஜூலி நல்லவளா இருந்தா சோடாவோட வருவா. அவன் நிரபராதிங்கிறது புருவாயிடும். நம்மளும் அடுத்த நடவடிக்கைக்கு போலாம், போலீஸுக்கும் போலாம். ஆனா
அவ சோடாவோட திரும்பி வரலன்னா பூஜா காணாம போனதுக்கு அவளுக்கு தொடர்பு இருக்குன்றது ப்ரூவ் ஆயிடும். ஜூலியை விசாரிச்சா பூஜா எங்க இருக்கான்றது தெரிஞ்சிடும். லெட்ஸ் கிவ் ஹர் a resting time. We can wait and see. குழந்தை என்னாச்சோ? இந்தாங்க. 500 ரூபாய் சில்லற இல்லம்மா. சரி இருங்க வரேன். இவ எதுக்கு இங்கே வந்தா? 10 வச்சிட வேண்டியதுதான். ஹலோ மேடம், நான் தான் தானு பேசுறேன். ஒரு ஆபத்து மேடம். என்ன ஆபத்து? சுப்பிரமணி சார் ஒய்ஃப் இளவரசி ஆஃபீஸ் வாசல்ல நிக்கிறாங்க மேடம். எதுக்கு? தெரியல மேடம். மேடம் ரொம்ப பதட்டமா இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க எப்படியாவது அவளை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பிடுங்க. அவ இந்த ஆபீஸ்க்குள்ள வரக்கூடாது. மேடம் என்ன மேடம்? தானு சொன்னதை செய்யுங்க. எப்படி மேடம்? நான் சொல்றபடி செய்யுங்க. சொல்லுங்க. நானும் சுப்பிரமணியும் அர்ஜென்ட்டா திருப்பதி போயிட்டதா சொல்லுங்க. திருப்பதியா? என்ன வேலைன்னு கேட்டாங்கன்னா? அப்படி ஏதாவது கேட்டா எனக்கும் சுப்பிரமணிக்கும் கல்யாணம்னு சொல்லுங்க. மேடம் சொல்லுங்க, நான் வந்து பாத்துக்கிறேன். அவங்க ஆபீஸ்க்குள்ள வந்துட்டு வேற யார்கிட்டயாவது கேட்டுட்டாங்கன்னா? அவ ஆபீஸ்க்குள்ள வர மாட்டா, நான் பாத்துக்கிறேன். நீங்க அவளை எப்படியாவது ஏதாவது சொல்லி திருப்பி அனுப்பிடுங்க. மேடம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். பாருங்க, என்ன நடந்தாலும் நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. மேடம் அப்படியே என்னோட சம்பள உயர்வு. யோ, கரெக்டான நேரத்தை பார்த்து கழுத்தை பிடிக்கிறல்ல? இல்ல மேடம், ஞாபகப்படுத்தினேன். தொந்து தொலைக்கிறேன். அந்த இளவரசி மட்டும் இந்த ஆபீஸ்க்குள்ள வந்தா உனக்கு சம்பள உயர்வும் கிடையாது, இங்க வேலையும் கிடையாது. நான் பாத்துக்கிறேன் மேடம், நான் பாத்துக்கிறேன். சொன்னதை செய்யா. சரி சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க. சரி மேடம். மேடம் வணக்கம் மேடம். என்ன திடீர்னு? அவரை பார்க்கணும். அவர் இங்க இல்லையே. என்ன ஆளாளுக்கு விளையாடுறீங்களா? நேத்திக்கு ஆபீஸ் ஃபோன் பண்ணப்ப அவர் ஆபீஸ்ல இல்லன்னு சொன்னாங்க. ஆனா அவர் ஆபீஸ்ல தான் இருந்திருக்காரு. அதான் என்ன இன்னைக்கு பாத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். மேடம் இங்க நடக்கிறது எதுவும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் அப்படி வாங்க ப்ளீஸ். ப்ளீஸ் மேடம் வாங்க மேடம், ப்ளீஸ் வாங்க மேடம். ஹலோ, சரியா? ஓகே மேடம். என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து மேடம், நானே உங்களை வீட்டுக்கு வந்து பார்க்கணும்னு நினைச்சேன் மேடம். எதுக்கு? நான் அது எப்படி என் வாயால சொல்றதுன்னு தெரியல மேடம். எந்த விஷயம் இருந்தாலும் சொல்லுங்க சார். நான் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து உங்களை எச்சரிக்கை பண்ணல, ஆனா நீங்க என்ன அலட்சியப்படுத்துனீங்க. இப்ப பாருங்க, உங்க புருஷனை கோட்டை விட்டுட்டீங்க. என்ன சொல்ல வரீங்க? அது மகா மேடம் ரொம்ப மோசம் சிஸ்டர். அவங்களும் சுப்பிரமணி சாரும். 2 பேருக்கும் என்ன? நான் சொன்னா கோவப்பட மாட்டீங்கல்ல? என்ன விஷயமோ சொல்லுங்க சார். நான் சொல்றத போட்டு கொடுத்துற மாட்டீங்கல்ல? இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்ல நானே போய் பார்க்கவா? சிஸ்டர் நிஜமாவே சுப்பிரமணி சார் ஆபீஸ்ல இல்ல. நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு நானே நேர்ல போய் பார்க்கறேன். மகாவும் சுப்பிரமணி சாரும் கார்ல திருப்பதி போயிருக்காங்க. திருப்பதிக்கா? எதுக்கு? எதுக்குன்னு கேக்குறல? அவங்களுக்கு திருப்பதியில கல்யாணம். நம்புங்க மேடம்,
நான் சொல்றதெல்லாம் நிஜம். இல்ல, இது போய், இது போய், நீங்க சொல்றதெல்லாம் போய். சிஸ்டர், நீங்க தயவு செஞ்சு முதல்ல வீட்டுக்கு போங்க. சாயந்தரம் சுப்பிரமணிய சார் வந்த உடனே அவர்கிட்டயே விசாரிச்சுக்கங்க. இல்ல, இதை நான் நம்ப மாட்டேன். என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு. நீங்க சொல்றதெல்லாம் போய் போய் போய். इंक्रीमेंट उறுதி. रुकिए, आप कौन है? நான் சுப்பிரமணிய சார் உடனே பார்க்கணும். आईडी कार्ड दीजिए. ஐடி கார்டு எல்லாம் இல்லப்பா. உங்க மேடமோட பிஏ சுப்பிரமணிய சாரோட வைஃப் நான் அவரை பார்க்கணும். नो आईडी कार्ड, नो एंट्री. ஐயோ, நான் இங்க வேலை செய்யறவ இல்லப்பா. சுப்பிரமணிய சாரோட வைஃப் நான் அவரை பார்க்கணும். जाओ 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 इधर से जाओ. I am Subramani sir's wife. He's working here. I want to see him. नो मैडम. சொன்னா உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? யாராவது நான் சுப்பிரமணிய சாரை பார்க்கணுங்க. नहीं, जाओ, बोलता हूँ ना. தம்பி ஒரு நிமிஷம். மேடம், நீங்க இந்த ஆபீஸோட பியூனா? ஆமா மேடம். நீங்க? நான் சுப்பிரமணிய சாரோட வைஃப். நான் சாரை கொஞ்சம் பார்க்கணும். மேடம் கொஞ்சம் மேடம் விட சொல்றீங்களா? சார் இல்ல மேடம், வெளியில போயிருக்காரு மேடம். எங்க போயிருக்காரு? அது வந்து மேடம் சொல்லக்கூடாது மேடம். சொன்னா என் வேலை போயிடும் மேடம். ஐயோ, எங்க போயிருக்காருப்பா சொல்ல. சாருக்கும் மகா மேடத்துக்கும் சாருக்கும் மகா மேடத்துக்கும் திருப்பதியில கல்யாணம் மேடம். மேடம், ஆபீஸ் பூரா இதே தான் மேடம் பேச்சு. இதை நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க மேடம். மணி, இத கொஞ்சம் பாருங்க. ஐயோ, செல்போன். ஐயோ, சாரி மணி. என்ன மகா, பார்த்து வைக்க கூடாதா? யாரோ ஃபோன் பண்ணிருக்காங்க, அதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. விடுங்க மணி, டப்பா செல்போன் வேற வாங்கி தர சொல்றேன். இத பாருங்க. அது விடுங்க. இங்க பாருங்க, அந்த ஃபாரின் கம்பெனியோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டல, அந்த கம்பெனியோட டீடைல்ஸ் பாருங்க. ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணுங்க. This number is currently switched off. Please try again later. நேத்து இப்படிதான் ரிங் போச்சு, அப்புறம் கட் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. இன்னைக்கு அதே மாதிரி பண்றாரு. அப்ப ரெண்டு பேரும் திருப்பதிக்கு போய் கல்யாணம் பண்ணிக்க போறதா? இவங்கெல்லாம் சொல்றது உண்மைதானா? கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என்னையே இப்படி சோதிக்கிறேன். லீலா, சொன்னல உங்கள் அம்மா இங்கே தான் இருப்பாங்கன்னு. ஏன் லீலா, வரும்போது ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல? அக்காவை பார்த்துட்டு போலான்னு இங்க வந்தேங்க. அதுக்குள்ள ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அக்கா மாமாவை கூட்டிட்டு வர ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. ஏன், அவருக்கு என்ன? நேத்து இங்க வந்து அந்த ராட்சசி மகா பண்ண அக்கிரமத்தை நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆமா, அது அக்கா மாமா கிட்ட சொல்லவே இல்லை. அதனால மாமா மறுபடியும் அந்த மகா ஆபீஸ்க்கு வேலைக்கு போயிருக்காரு. அதான் அக்காவை உசுப்பேத்தி விட்டு மாமாவை அங்க இருந்து கூட்டிட்டு வான்னு சொல்லி ஆபீஸ்க்கு அனுப்பியிருக்கேன். அவங்க வந்ததும் இந்த வீட்டை காலி பண்றோம். அக்கா மாமாவை நம்ம கூடவே கூட்டிட்டு போறோம். இதை பாரு லீலா, அவங்க பிரச்சனையில் அனாவசியமாக தலையிடுற. அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை அவங்களே பேசி தீர்த்துக்கட்டும். நடுவில் நீ எதுக்கு? என்னங்க நீங்க? ஒருத்திய அக்கா கிட்ட வந்து பண திமிர்ல உன் புருஷனை விலைக்கு கொடுன்னு கேட்டுட்டு போறா. அதை கேட்டுக்கிட்டு நான் எப்படி சும்மா இருக்கிறது? உங்க அக்கா தங்கச்சிக்கிட்ட எவ்வளவு வந்து இப்படி உன் புருஷனை கூடன்னு கேட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா? இதை பாரு லீலா, ஏற்கனவே அந்த மகாவால் நம்ம 2 பேத்துக்குள்ள பிரச்சனையாக இருக்குது. மறுபடியும் அவளை பற்றி பேசி நீ என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல கேளுங்க. அக்கா, அக்கா என்னாச்சுக்கா? மாமா எங்க? நான் மோசம் போயிட்டேன் லீலா. அப்படின்னா மாமா என்னை ஏமாத்திட்டாரு.
என்னாச்சு ப்ளீஸ் கொஞ்சம் அலாமா சொல்லுங்க. அந்த மகாக்கும் அவருக்கும் இன்னைக்கு திருப்பதியில கல்யாணமா? என்னக்கா சொல்ற? இதுக்காக நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு, இதுக்காக நான் ஜெயில இருந்து வந்து நல்லா விசாரிச்சிங்களா? இந்நேரம் திருப்பதியில கல்யாணமே முடிஞ்சிருக்கும். நான் அவருக்கு எவ்வளவோ ஃபோன் பண்ணி பார்த்தேன். ஆனா அவர் போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. என்னால நம்ப முடியலைங்க. அந்த மகா அவரை மயக்கிட்டா, அவரு அவகிட்ட மயங்கிட்டாரு. இதை பாருங்க, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. மகவன் அப்படி இருக்கலாம், ஆனா சுப்பிரமணியம் இப்படி பண்ண மாட்டாரு. என்ன பண்ண மாட்டாரு? ஆம்பளைங்களை பத்தி தெரியாதா? புடவை கட்டினது பொம்மையா இருந்தாலும் பார்த்து பல்லிழிக்கிற புத்தி தானே. அக்கா நீ அழாதக்கா, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். இல்ல லீலா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு லீலா. இனிமே நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஆனா என் ராஜலட்சுமி இருக்காளே, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ராஜலட்சுமி நீ தான் பாத்துக்கணும். தயவு செஞ்சு அவளை அநாத ஆசிரமத்துல மட்டும் விட்டுறாத. ஐயோ இளவரசி, என்ன பேசுறீங்க? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. எங்க அக்கா எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கா. திடீர்னு குறுக்க வந்து இவ வாழ்க்கையை இப்படி தட்டி பறிச்சுட்டு போயிட்டாளே அந்த ராட்சசி. அக்கா நான் சொல்றத கேளு, அந்த மகாவை நான் சும்மா விட மாட்டேன். அவளை நான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன்னா நீ ஏன் குழந்தைய அநாத ஆசிரமத்துல சேர்த்துறாத. அவளை எப்படியாவது நீ வளர்த்துற. ச்சே, என்னாச்சு உங்களுக்கு? கொலகலன்னு பேசிட்டு. இங்க பாருங்க, நீங்க நேரா இப்ப மகா ஆபீஸ்க்கு போறீங்க. அக்காவை தான் உள்ள விடல. நீங்க யாருன்னு அவங்க யாருக்குமே தெரியாது. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அந்த ஆபீஸ்க்குள்ள போய் எப்படியாவது மாமாவும் அந்த மகாவும் எங்க இருக்காங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிட்டு வரீங்க. போங்க. அக்கா 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 என்னாச்சுக்கா? என்னாச்சுன்னு பாருங்க. அக்கா இளவரசி, அக்கா என்னாச்சுக்கா? போய் ஆட்டோ எடுத்து கூட்டிட்டு வாங்க, ஹாஸ்பிடலுக்கு போகணும். அக்கா என்னாச்சுக்கா? இருக்கா, தண்ணி எடுத்துட்டு வரேன், ஒரு நிமிஷம். அக்கா 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 என்னாச்சுக்கா? தண்ணி குடிக்கா. அக்கா என்னங்க, சீக்கிரம் வாங்க. அக்கா என்னங்க? என்ன சுப்பிரமணியம் இது? எத்தனை தடவை ஃபோன் பண்றது? ச்சே, நீங்க போய் இப்படி பண்ணலாமா? சாரி கிருஷ்ணா, நானே கூட எதிர்பார்க்கல. திடீர்னு ஆக்சிடென்ட்டாக தான் அப்படி நடந்து போச்சு. அப்போ நடந்ததுல உண்மையா? ஆமா, ஆனா அதுக்கு நான் காரணம் இல்லை, மகாதான். என்ன சொல்றீங்க? ஆக்சிடென்ட்டாக நடந்துடுச்சு, அதுக்கு காரணம் மகாங்கிறீங்க? வெக்கமா இல்லை? வெக்கமா? இதுல வெக்கப்பட என்ன இருக்கு? ஒண்ணு சரியில்லைன்னா அதுக்கு ஆல்டர்னேட் பார்த்து தானே ஆகணும். பாவி மனசு, திருப்பதிக்கு போய் அந்த மகா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் இல்லாம இன்னொன்று வச்சுக்கிட்டா என்ன தப்பு? இதுல வெக்கப்பட என்ன இருக்குன்னு கேட்கற நீ இல்ல மனசுனாயா? என்னது? திருப்பதியில மகா கூட எனக்கு கல்யாணமா? ஆமா. யார் சொன்னது கிருஷ்ணா? இப்ப நீங்க தான் சொன்னீங்க. நான் எப்போ சொன்னேன்? அதான் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, மகாதா காரணம். இதுல வெக்கப்பட என்ன இருக்குன்னு கேட்டீங்களா? ஏன்பா ஃபோன் பண்ணா ஏன் எடுக்கலன்னு நீ கேட்ட. ஏன் ஃபோன் ஆக்சிடென்ட்டா கீழே விழுந்து உடஞ்சு போச்சு, மகா தட்டி விட்டுட்டா. ஒன்னு சரியில்லைன்னா இன்னொன்னு வாங்கிக்கலான்னு யதார்த்தமா சொன்னேன். பாரு, உடஞ்சு போன செல்போனுக்காக புதுசா ஒன்று வாங்கியிருக்கேன். ச்சே, நாசமா போச்சு. அப்போ உங்களுக்கும் மகாவுக்கும் திருப்பதியில கல்யாணம் நடக்கலையா? எனக்கு மகா கூட திருப்பதியில கல்யாணமா? சகல விளையாட்டு கூட இப்படிலாம் சொல்லிடாதீங்க. இளவரசி காதல விழுந்தா துடிச்சு போயிடுவா. துடிச்சு போகிறதா? இந்த மாதிரி விஷயத்தை அவங்க கேள்விப்பட்டு அழுது புரண்டு மயக்கமாய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். ஹாஸ்பிட்டலா? ஒரு ஃபோன்? ஷோ, என்னாச்சு கிருஷ்ணா? காலையில் உங்களை பார்க்கறக்காக உங்கள் ஆஃபீஸ் வந்திருக்காங்க. செக்யூரிட்டி, மேனேஜர், அப்புறம் பியூன் எல்லாரும் உங்களை உள்ளோடாம உங்களுக்கும் மகாவுக்கு எனக்கு திருப்பதியில் கல்யாணம்னு சொல்லியிருக்காங்க. இதை இவங்களும் நம்பிட்டாங்க. அதனால தான் இவ்வளோ. சரி சரி, அவளை எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி? லட்சுமி நர்சிங்கம். லீலா அவங்க கூட தான் இருக்கா. சரி, அப்போ நான் கிளம்புறேன். குழந்தை உள்ள தூங்கிட்டு இருக்கா. சரி, பத்திரமா பார்த்துக்கங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சுப்பிரமணி, பதட்டப்படாம பத்திரமா போயிட்டு.
எக்ஸ்கியூஸ் மீ, சார். இங்க இளவரசின்னு ஒரு பேஷண்ட் அட்மிட் இருக்காங்களா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். என்ன பேர் சொன்னீங்க? இளவரசி. அட்மிட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. சரி, நான் போய் அவங்கள பார்க்கலாமா? சாரி சார், விசிட்டிங் ஹார்ஸ் முடிஞ்சு போச்சு. ஐயோ ப்ளீஸ், நான் உங்களோட ஹஸ்பண்ட். நான் இப்போயே உங்களை பார்த்தாகணும். கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ சார், உங்களை உள்ள விட்ட டாக்டர் என்ன திட்டுவாங்க. ப்ளீஸ்மா, ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவங்க ரிலேஷன் யாராவது வந்திருப்பாங்க, அவங்கள வேணா பார்த்துட்டு போங்க. சரி. மோனா, டாக்டர் உன்னை கூப்பிட்டாங்க. மாமா, எங்க வந்தீங்க? லீலா, இளவரசிக்கு இப்ப எப்படி இருக்கு? இளவரசி செத்துட்டா. என்ன லீலா? நீங்க அக்காவை கொன்னுட்டீங்க மாமா. என்னம்மா? நான் ஆமா, மகாவோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போலையா? இங்க வந்திருக்கீங்க. என்ன உளற லீலா? ஆனா வயிறெறிஞ்சு ஒண்ணு மட்டும் சொல்றேன் மாமா, என் அக்கா கூட உருப்படியா குடும்பம் நடத்த தெரியாத நீங்க அந்த மகா கிட்ட சிக்கி சின்ன பின்னமாயி நாசமா தான் போவீங்க. அவ உங்க ரத்தத்தை குடிக்கணும். ஐயோ இளவரசி, உனக்கு துரோகம் பண்ணிட்டேனேன்னு நீங்க துடிக்கணும். அத நான் என் கண்ணால பாக்கணும். ஏய், என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? யாரோ ஏதோ சொன்ன, அதை நம்பி இவ்ளோ கலாட்டா பண்ணிட்டு இருக்க? நீதான் இதுக்கெல்லாம் காரணமா? எனக்கும் மகாவுக்கும் எந்த கல்யாணமும் நடக்கல. நான் திருப்பதிக்கும் போகல. இன்னைக்கு முழு நாள் ஆபீஸ்ல தான் இருந்தேன். இந்த பொய்ய நான் நம்பணுமா? அக்கா உங்க ஆபீஸ்க்கு வந்து பார்த்தா. ஆபீஸ் வாசல் வரைக்கும் வந்து பார்த்திருக்கலாம். உள்ளலாம் வரல. உள்ள வந்திருந்தா நான் அங்கதான் வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு உங்க அக்காவுக்கு தெரிஞ்சிருக்கும். அக்கா தான் சொன்னா உங்களுக்கும் மகாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. உங்க அக்கா பொம்பளை புத்தியை காட்டிட்டீங்கல்ல? எங்க உங்க அக்கா? அதோ அந்த வார்டுல தான் இருக்காங்க. இளவரசி, தயவு செஞ்சு நீ எதுவும் பேசாதம்மா. நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் கேளுமா. இத பார், நான் எந்த திருப்பதிக்கும் போகல. எனக்கும் மகாவுக்கும் கல்யாணம் எதுவும் நடக்கல. நான் இன்னைக்கு பூரா ஆபீஸ்ல தாமா இருந்தேன். நான் நம்ப மாட்டேன். நான் உங்களை நம்ப மாட்டேன். அந்த தானு, பியூன், செக்யூரிட்டின்னு எல்லாரும் சேர்ந்து உன்னை ஏமாத்திருக்காங்கம்மா. உன்னை ஆபீஸ்க்குள்ள வரவிடாம தடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ உள்ள வந்திருந்தா நான் அங்க இருக்கிறத நீ கண்ணால பாத்திருப்ப. அப்ப உங்க செல்போன்? என் செல்போன் காலையில டேபிள்ல இருந்து கீழே விழுந்து உடைஞ்சு போச்சுமா. இத பார், புது செல்போன் வாங்கியிருக்கேன். எனக்கு உங்க மேல நம்பிக்கையே வரலங்க. ஷோ, நம்ம குழந்தை மேல சத்தியமா அப்படிலாம் எதுவும் நடக்கலமா. என் பொண்டாட்டி நீ இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்றது சட்டப்படி குற்றம்னு எனக்கு தெரியாதா? ஓ, அப்ப சட்டத்துக்கு மட்டும்தான் பயப்படுறீங்களா? இல்ல லீலா, இளவரசி மாதிரி ஒரு பொண்டாட்டியும் ராஜலட்சுமி மாதிரி ஒரு குழந்தையும் இருக்கும்போது நான் எதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்? எனக்கு வேற என்னமா தேவை இருக்கு? பணம். அந்த மகா பணக்காரி. நீங்க கொடுத்த தைரியத்தினாலதான் அவ வீடு தேடி வந்து இளவரசி அக்கா கிட்டயே உங்களை 10 கோடி ரூபாய்க்கு விலை பேசியிருக்கா. என்னது? என்ன 10 கோடி ரூபாய்க்கு விலை பேசிருக்காளா? லீலா, பேசாம இரு. நீ பேசாம இருக்கா? நான் சொல்லுவேன், என்னை யாரும் தடுக்க முடியாது. என்ன 10 கோடி? மகா வீட்டுக்கு வந்து என்னமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. லீலா, சும்மா இரு லீலா, வேண்டாம். முடியாதுக்கா. நேத்தே இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லியிருந்தா இன்னைக்கு உன் நிலைமை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்காது. எல்லா தப்பும் ஓ மேலதான். மாமா நிரபராதி. ரெண்டு பேரும் புரியுற மாதிரி சொல்றீங்களா எனக்கு? லீலா, இவர்தான் கல்யாணம் நடக்கலன்னு சொல்றாருல்ல, எதுவும் சொல்லாத, வேண்டாம். சொல்லலன்னா என் மண்டையே வெடிச்சிருங்கா. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. நீ நிம்மதியா ரெஸ்ட் எடு. நான் மாமா கிட்ட பேசிக்கிறேன். மாமா, என் கூட வாங்க. லீலா இருக்கா? வாங்க மாமா. லீலா, என்ன
என்ன லீலா? மாமா சத்தியமா சொல்லுங்க, உங்களுக்கு மகாக்கோ கல்யாணம் நடக்கலல? ஐயோ சத்தியமா சொல்றேன், என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன். அப்ப நான் சொல்றத கேளுங்க. முந்தா நாள் மகா திடீர்னு கிளம்பி வீட்டுக்கு வந்திருக்கா. அக்காவை பார்த்து பேசியிருக்கா. 2 பேருக்குள்ள பெரிய சண்டையே நடந்திருக்கு. அவ உங்க பொண்டாட்டி கிட்ட என்ன கேட்டிருக்கா தெரியுமா? உன் புருஷன் எனக்கு வேணும். என்ன வேலை? சுப்பிரமணிக்காக நான் உனக்கு கொடுக்கிற வேலை 10 கோடி. அப்புறம் உங்களை பார்க்க ஆபீஸ்க்கு வந்த அக்கா கிட்ட அந்த தானு என்ன சொல்லிருக்கான் தெரியுமா? மகாவும் சுப்பிரமணிய சாரும் கார்ல திருப்பதி போயிருக்காங்க. திருப்பதிக்கா? எதுக்கு? திருப்பதியில கல்யாணம். ஸ்வெட்டர் முடிஞ்சிருச்சு. குழந்தை எங்கன்னு கேட்குறியா? நான் போய் காயத்ரியை பார்த்து பேசிட்டு வந்தேன். அவளை இனிமேல் திருட்டு தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அவ ஒத்துக்கிட்டாளா? ஒருத்தருக்கு அறிவுரை சொன்னால் மட்டும் போதாது, அவங்க திருந்தறதுக்கான ஆதாரத்தையும் நம்ம ஏற்படுத்தி தரணும். அவள் அனாதாசிரமத்தில் இருக்கா, குழந்தை இருக்கு. சாப்பாட்டு செலவுக்கு அவள் என்ன பண்ணுவா? அதான் திருடுறா. நான் இனிமே மாதம் மாதம் அவளுக்கு பணம் கொடுக்கலான் இருக்கேன். அதுவும் உன் பெர்மிஷனோட, உன் மூலமாக தான். வாடகை தாயா இருக்க சம்மதிச்சா கொடுக்கலாம், இல்லைன்னா நாம ஏன் கொடுக்கணும்? வாஸ்தவம் தான். இருந்தாலும் காயத்ரி நமக்காக குழந்தைய பெற்று தருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனால் அதில் சில முட்டுக்கட்டைகளும் இருக்கு. அது என்ன? அவள் நல்ல வாடகை தாயா இல்லையாங்கிற சந்தேகம் நமக்கு எப்படி இருக்கோ, அதே மாதிரி கடைசி வரைக்கும் நாம் அவளை ஏமாத்தாமல் இருப்போமாங்கிற சந்தேகம் அவளுக்கு இருக்கும் இல்லையா? அதுவும் நியாயம்தாங்க. எனக்கு ஏற்கனவே இந்த விஷயத்துல அவ அடிப்பட்டவ தானே. அதுக்காக தான் சொல்கிறேன், காயத்ரியை கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் தங்க வைக்கலான்னு. ஏன்னா இருக்கிற கொஞ்ச நாள் அவன் நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நாமளும் அவளை புரிஞ்சிக்க முடியும். நீ என்ன சொல்கிற? உங்கள் அம்மா வந்துட்டாங்க. பாவம், ஜன்னல் பக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போது நீ என்ன நினைக்கிறன்றதை விட உங்கள் அம்மா என்ன நினைக்கிறாங்கன்றது தான் எனக்கு முக்கியம். ஜெயந்தி, கொஞ்சம் தலை வலிக்குது, டீ போட்டு எடுத்துட்டு வா. முதல்ல அந்த வீல் சேருக்கு எண்ணெயை ஊத்தணும். நல்ல சத்தம் கேக்குது. உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறியா நீ? அவங்க பாவங்க. சரி, நீ போய் உங்கள் அம்மா கிட்ட உங்கள் மாப்பிள்ளை கொஞ்ச நாள் காயத்ரி இந்த வீட்டில் தங்க வைக்கலான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எதுக்குங்க வம்பு? பரவாயில்ல, சும்மா சொல்லி பாரு. இரு, அவங்க என்ன சொல்லுவாங்கன்றதை நான் சொல்கிறேன், அது சரியா இருக்கான்னு மட்டும் பாரு. ஏண்டி, அறிவு இருக்கா உனக்கு? மாப்பிள்ளைக்கு தான் புத்தி கெட்டு போச்சுன்னா உனக்குமா? அதுவும் கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணை கொண்டு வந்து நம்ம வீட்டுல வைக்கிறதா? அதுவும் கல்யாணம் ஆகாமலேயே அவ புள்ள ருசி கண்டவ. அவ இந்த வீட்டுல தங்கறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். அவ ஒரு திருடின் வேற சொல்ற. பண்ட பாத்திரம் திருடினா கூட பரவாயில்ல, வேற வாங்கிக்கலாம். உன் புருஷனை திருடிட்டா? என்னதான் நம்பிக்கை இருந்தாலும் உன் புருஷன் மனசுல ஒரு சின்ன சபலம் கூட வராதுன்றது என்ன நிச்சயம்? அதனாலதான் சொல்றேன், உன் புருஷனை நம்பி அவளை விடாதுன்னு. அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு வாயில வயித்துல அடிச்சுக்காத. இதான் சொல்ல போறாங்க, நீ வேணா போய் கேளு. இருங்க. ஜெயந்தி, இன்னும் தூங்கலையாமா நீ? அம்மா, என் புருஷன் அந்த காயத்ரிய கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல தங்க வச்சுக்கலாமான்னு கேக்குறாரு. ஏண்டி, அறிவு இருக்கா உனக்கு? மாப்பிள்ளைக்கு தான் புத்தி கெட்டு போச்சுன்னா உனக்குமா? அதுவும் கல்யாணம் ஆகாத கன்னி பண்ண கொண்டு வந்து நம்ம வீட்டுல வைக்கிறதா? அதுலயும் கல்யாணம் ஆகாமலேயே புள்ள ருசி கண்டவ. அவ இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். பாவமா காயத்ரி, அவங்க வந்தா தானே நாங்க பழகிக்க முடியும். அவ திருடின்னு வேற சொல்ற. பண்ட பாத்திரம் திருடினா வேற வாங்கிக்கலாம்.
உன் புருஷனே திருடிட்டா? அது எப்படிம்மா? என் புருஷன் தான் போலீஸ்காரராச்சே. என்னதான் நம்பிக்கை இருந்தாலும் உன் புருஷன் மனசுல ஒரு சின்ன சபலம் கூட வராதுன்றது என்ன நிச்சயம்? அதாண்டி சொல்றேன், உன் புருஷனை நம்பி அவளை விடாதங்கிறேன். அப்புறம் ஐயோ அம்மான்னு வயித்துல அடிச்சுக்காத. என்னடி அப்படி பாக்குற? குண்டுபட்டு சாகாதவன் வண்டு கடிச்சு செத்தானாம். யார்கிட்ட என்னென்ன வென இருக்குன்னு யாருக்கு தெரியும்? போப்போ போய் உன் புருஷன்கிட்ட சொல்லு, முடியவே முடியாதுன்னு. அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன? உன் வண்டிக்கு முதல்ல எண்ணெய் ஊத்து. சத்தம் காது கிழியுது. ஐயோ சொதப்பிட்டனா? எப்படிங்க எங்க அம்மா நினைச்சது அச்சசல் மரம் அப்படியே சொன்னீங்க? உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியுதோ இல்லையோ, என் மாமியாரை பத்தி எனக்கு தெரியாதா? ஆனா கடைசியா ஒன்னு சொன்னாங்க, குண்டடிப்பட்டு சாகாதவன் வண்டு கடிச்சு செத்தானாம். யாருக்கு எங்கெங்க வேணா இருக்குன்னு யாருக்கு தெரியும்? போப்போ முடியவே முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அது மட்டும் என்னால சொல்ல முடியாது. அது உங்க அம்மாவுக்கே உரிய கேவலமான ஸ்பெஷலான சிந்தனை. கரீனாக்கு டைலாக். ஆனா நிஜமாவே நீங்க பெரிய போலீஸ்காரர் தாங்க. சரி, உன் முடிவு என்ன? காயத்ரிய நம்ம வீட்ல தங்க வைக்கிறதுல எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்ல. தோ பாத்தீங்களா, ஸ்வெட்டர் கூட பின்னியாச்சு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.